எம்.ஆர். ராதாவுக்கும் நாகேஷ்குமான காமெடியும் ரொம்ப கலகலப்பா இருக்கும். எம்.ஆர். ராதாவுடைய மகளா மனோரமாவும், மனோரமாவை காதலிக்கிறதுக்காகவே அங்க வந்திருக்கிற நாகேஷும், அதுக்கப்புறம் ஒருவர் காதலிக்கிறதும், அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நகை பணம்லாம் எடுத்துட்டு அவங்க ஊரை விட்டு ஓடி வர்றதும், நகை நட்டு பணம் பர்சு கிரிசெல்லாம் காணாம போறதுமா காமெடி கலாட்டாவா அது இருக்கும். கிளைமேக்ஸ்ல வழக்கம் போல எம்.ஆர். ராதா திருந்திடுறதும், எம்.ஆர். ராதா வந்து தன்னுடைய இதெல்லாம் குத்தத்தெல்லாத்தையும் ஒப்புக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுமா இந்த படம் ஒரு நிறைவை தரும். ஒரு ஒரு படத்துல ஒரு சீன் ஒரு 7 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படியே சிவாஜி பேசாம அப்படி கட்டில உட்கார்ந்து இருப்பாரு. அவருடைய மன ஓட்டம் வந்து கேள்வியும் பதிலுமா ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நைட் எஃபெக்ட்ல சிவாஜி அங்க இங்கன்ட்டு அப்படியே ஒவ்வொரு டயலாகா பேசுவார். பிரமாதமான சீனா இருக்கும் அந்த சீன். அப்படியே அவருடைய உள்ள குமுறல்களை கொட்டுவார் அந்த இடத்துல. அவ்வளவு அற்புதமா இருக்கும்.